ஹலோ எவ்ரிவான், சப்பாத்தி ரெசிபி செய்யலாமா? ஃபஸ்ட்டு கோதுமை மாவு இருக்குது இல்லையா, அந்த மாவை நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை மாவில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சமையலுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா ஆயில், அந்த ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி ரெசிபி. நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி சப்பாத்தி ரெசிபி அடிக்கடிக்கு சாப்பிடுவாங்க. இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பாத்தி சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சப்பாத்தி வந்து வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிடுங்க. வெளியில் போனால் ஹோட்டலில் 10 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஹோட்டல்லே போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓனாக நம்மளே நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சப்பாத்தி ரெசிப்பியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்பாத்தி ரெசிப்பியை டெய்லி நைட் டைமில் கூட நீங்கள் சாப்பிட்லாம். டின்னருக்கு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ஸோ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு ஒரு உண்டை மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரெசிபி செய்கிறது செம ஈஸி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உண்டை மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம சூப்பராக சப்பாத்தி உருட்டி அடுப்பில் வச்சு சுட்டு ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி ரெசிப்பியை. சரி, இந்த உருண்டை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே ஃபுல்லாக சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற யூஷுவல் ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஆயிலை மேலே தடவுங்க. எதுக்காகனா அப்போ தான் நல்லாயிருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். ஓகே, இந்த உருண்டை இருக்கு இல்லையா, அது மேலே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் நல்ல காட்டன் கிளாத்து அதையும் நீங்கள் மேலே போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, நம்ம ஒரு ½ hour கழித்து சப்பாத்தி ரெசிப்பியை செய்யலாம். இது அப்படியே ஊறட்டும். ஓகேங்களா, இந்த உருண்டையாக பிடிச்சி வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறட்டும். நம்ம உண்டை பண்ணி வச்சோம் இல்லையா, ½ hour ஆகிடுச்சு. இப்போ அரை மணி நேரம் கழித்து நாம் செய்ய போகிறோம். இந்த ½ hour எதுக்கு ஊற வச்சோன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த சப்பாத்தி ரெசிபி.
கொஞ்சமாக கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பூரி கட்டை மேலே வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக உண்டை பிடிச்சிருந்தோம் இல்லையா, அதில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அந்த கோதுமை மாவு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றும் நம்ம உருட்டி தட்டி வச்சுக்கோங்க.
ஸோ பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக தட்டியாச்சு. இப்போ அடுத்தது கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி செய்யலாம். சப்பாத்தி உருட்டி தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த தோசைக்கல்லை சூடானதுக்கப்புறமா போட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்தால் அருமையான சப்பாத்தி ரெசிபி ரெடி. சப்பாத்தியை மேலே போட்டாச்சு தோசைக்கல் மேலே. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஹீட் ஆகணும், சப்பாத்தி வந்து நல்லா வேகணும். சுற்றி ஆயில் விட்டுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வந்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி ரெசிபிக்கு என்ன சைட் டிஷ் சாப்பிடுவீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சப்பாத்தி ரெசிபி சைட் டிஷ்ஷே இல்லாட்டி கூட ஜஸ்ட் ப்ளைனாக சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரோல் பண்ணி அதில் சுகர் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேகத்துக்காக நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணணும். ஸோ இதே ப்ரொசீஜரில் தான் எல்லா சப்பாத்தி நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்று ஒன்றா வேக வச்சு 2 சைடும் இது மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி சூப்பராக வெந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். சில பேர் இதே சப்பாத்தி மேலே எக் இருக்கு இல்லையா, அதை உடச்சி ஊற்றுவாங்க. ஒரு பக்கம் வெந்துடும், மறுபடியும் சப்பாத்தி திருப்புவாங்க, இன்னொரு சைட்லேயும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்குலாம் நார்மலாக ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணி அதில் சர்க்கரையை அப்படியே தூவி விட்டுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டாலே பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு அண்ட் லைக்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, எதை சாட்டிஸ்ஃபை வச்சு சாப்பிடுவீங்க, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில், அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய், டேக் கேர். சூப்பராக வண்டர்ஃபுல்லாக சப்பாத்தி ரெசிபி ரெடி.
நல்லா வேக வச்சுடுங்க, அது மட்டும்தான் முக்கியம். மற்றபடி எல்லாமே சேம் தான். இதே மாதிரி நமக்கு எத்தனை சப்பாத்தி வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். வா பாருங்கள் மக்களே, எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சுல ஒரு சப்பாத்தி. ஸோ பார்த்துக்கோங்க, இதே ப்ரொசீஜர் தான் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய கோதுமை சப்பாத்தி ரெசிபி ரெடி.